அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு நாளுடைய நிலைப்பாடையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சந்திராசனம் இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். விஸ்வாசி ஆடி 2 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 18, 2025. இன்று கரிநாள், அதே போல் அஷ்டமி, சமநோக்கு நாள் கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று காலை 3:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று மாலை 4:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திரம், அஷ்டம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாடிச்சனுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகணும். மெயினாக பிரேக் பிடிதான் பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூரத்து பயணம் மேற்கொள்கிறவங்க வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளும் எடுத்துக்கினா பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா சந்திராசன் தடங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வோடு பாதுகாப்பாக சென்றுவாங்க. உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த டைமை பயன்படுத்துவது, வேலையை கிடைக்காதவங்க இந்த டைமில் அப்ளிகேஷன் போட்டு வேலை பெறுவது என்பது இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் அற்புதமானது. அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம், சிறப்பானது. ராவகாலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். சூளம் மேற்கு. சூளனா கற்பூரம் ஏற்றுறது. கோயிலுக்கு சென்றால் கற்பூரமும் விளக்கும் மேற்கு நோக்கி பார்த்து தான் நீங்கள் ஏற்றணும். ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் மேற்கு திசையில் செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன்கள் ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.